السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم لعلكم تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم: صوموا تصحوا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷாபானுடைய மாதத்தின் இறுதி ஜும்மாவிலும் பரக்கத்து நிறைந்த ரமதானுடைய மாதத்தை எதிர்நோக்கி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம் நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் வரக்கூடிய ரமலான் என்னும் பெரும்பாக்கியத்தை அடைய பெற்று முழுமையான ஆரோக்கியத்தோடும் சரீர சுகத்தோடும் மனக்குழப்பங்கள் இல்லாத ஒருமித்த எண்ணங்களோடும் இபாதத்தின் மீது ஆர்வம் கொண்டு ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை ரமலான் முழுவதிலேயும் பேணி பாதுகாக்கிற தௌஃபீகை அல்லாஹ் இந்த உம்மத் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. எந்த குழப்பங்களும் வீண் விவாதங்களும் இல்லாமல் கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை பயனுள்ளதாக அமைத்து சொர்க்கவாதிகளாய் மாறிக்கொள்ளுகிற பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் நசீபாக்கி தருவானாக. அருமையான மூமின்களே, ஒரு மூமினுடைய தேட்டம் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க பெறுகிற அருட்பாக்கியத்தை எதிர்பார்த்திருப்பது. எல்லா மூமின்களுக்குமான ஈமானிய தேட்டம் ஒட்டுமொத்த நன்மைகளையும் அள்ளி கொட்டுகிற ரமலான் வரப்போகிறது, அது எனக்கு கிடைக்க பெற வேண்டும், அதில் முழுமையான பெரும் பாக்கியங்களை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஏக்கமும் தேட்டமும் எல்லா ஈமானிய உறவுகளிடத்திலேயும் நிறைந்திருக்கும். ஒருவருக்கு ரமலான் கிடைத்து விட்டால், அதனுடைய பெரும் பாக்கியங்களை அவர் பெற்றுக்கொண்டால், முழுமையாக அவர் மன்னிக்கப்பட்டவராக சொர்க்கவாதியாக மாறிவிடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் கிடைக்க பெறாத மரணத்தை தழுவிய ஒரு மனிதருக்கும் ஒரு ரமலான் கிடைக்கப்பெற்ற மனிதருக்குமான மகத்தான வித்தியாசத்தை அடையாளப்படுத்தினார்கள்.
ஒரு ரமலான் கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு ரமலான் அல்ல, அதில் அல்லாஹ் வைத்திருக்கிற ரகசியம் நிறைந்த ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ர். 1000 மாதங்கள் 84 வருடங்களுடைய பாவமே செய்யாத நன்மையான அந்த பருவத்தை ஒரு மாதத்தில் ஒருவர் பெற்றுக் கொள்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மாதம் வர இருக்கிறது. அதனை மிகுந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கான முழுமையான வாய்ப்பாக கருதி செயல்பட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஷாபானுடைய கடைசி ஜும்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்திலே ஜும்ஆவுடைய உரையாற்றுகிற பொழுது சொன்னார்கள், மக்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களிடத்திலே ஒரு மாதம் நிழலிட இருக்கிறது. அந்த மாதத்தினுடைய மகத்தான மேன்மையும் சிறப்பும் என்னவென்று சொன்னால் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து நிறைந்த மாதம். பரக்கத் என்பதற்கான பொருள் குறைவு, பயன்பாடுகள் அதிகம். நஃபிலான வணக்கங்களுக்கு ஃபரதுடைய அந்தஸ்து, ஒரு ஃபரதுக்கு 70 ஃபரதுடைய அந்தஸ்து. எண்ணத்தை பொறுத்து 70 700 மடங்கு நன்மைகள் பெருக்கி கொடுக்கப்படுகிற பரக்கத் ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை காண சிறந்த ஒரு இரவு பரம ரகசியமாய் அந்த மாதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஜஅலஹுல்லாஹு ஸியாமஹு ஃபரீலா, அந்த மாதத்தில் அடியார்கள் அல்லாஹ்விற்காக நோன்பிருப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். இரவு நேர வணக்கங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உபரியானதாக, நஃபிலானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நோன்பு, இரவு நேர தொழுகை அல்லாமல் நல்ல நற்குணத்தை கொண்டும் நல்ல பண்புகளை கொண்டும் நற்செயல்களை கொண்டும் ஒருவர் அல்லாஹ்வை நெருங்குவாரேயானால் மற்றெல்லா மாதங்களில் நிறைவேற்றப்படுகிற ஃபரலுக்கு சமமாய் உபரியான சின்ன சின்ன ஹைரான நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரம் பெறுகிறது. யார் ஃபரலான காரியங்களை சரியான முறையில் நிறைவேற்றி விடுவாரோ 70 ஃபரலுகளை நிறைவேற்றியவரை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு முந்தைய கடைசி ஜும்ஆவில் உலக ஈமானிய சமூகத்திற்கான அற்புதமான செய்திகளை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அதனுடைய தொடரில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், வரக்கூடிய ரமலான் அது தன்னகத்தே கொண்டிருக்கிற அற்புதமான உயர்வுகள், மாண்புகள் என்ன என்பதை புரிந்து செயல்படுங்கள். பொறுமையினுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொறுமை இல்லாததின் விளைவை தனி மனிதர்களும் குடும்பங்களும் சமூகமும் நிறைய எதிர்வினைகளை சம்பாதித்து வைத்திருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இப்படி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்திலே தான் பொறுமையின்மை என்பது மிக மிக அவலட்சணமாக இருப்பதை 1400 ஆண்டு கடந்த வரலாறுகள் பெரும் பாதிப்புக்கு பின்னணி காரணத்தை பதிவு செய்வதாக இருந்தால், பொறுமை இல்லாததின் விளைவு தனி மனித சிரமங்கள், குடும்பத்தினுடைய பல்வேறு சீரழிவுகள், சமுதாயத்தினுடைய பின்னடைவுகள். பெருமானார் சொல்வார்கள், இந்த பொறுமையை ஊட்டித் தருகிற மாதம் ரமலான். ஒரு சஹாபி வருவார், எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பொறுமையா இருந்தார். இது சாதாரணமாக கடந்து விடுகிற ஒரு வார்த்தையாக நினைத்தால் நாம் அதை அறிவிலி.
ஒரு வினாடி பொறுமை உறவுகளை பேணி பாதுகாக்கும். ஒரு வினாடி பொறுமை லட்சங்களை வாரி கொண்டு வந்துவிடும். ஒரு வினாடி பொறுமை நல்ல மனைவியை நமக்கு நிரந்தரமாக்கி தரும். அந்த வினாடியில் கடைபிடிக்க வேண்டிய பொறுமை நிதானத்தை இழந்தவர்களால் மனைவி இழந்திருக்கிறார்கள், நண்பர்களை இழந்திருக்கிறார்கள், பயணத்தை இழந்திருக்கிறார்கள், பெரும் வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். அந்த வினாடி பொழுதில் நிதானத்தை இழந்து தவறவிட்ட வார்த்தைகளினால் பல்வேறு விபரீதங்களை சந்தித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பொறுமையின் மாதம் இது. ஏன்னா தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, அன்னம் அடங்கினால் 5 மடங்கு. வயிறை காய போட்டு விட்டால் போதுமானது. அது என்ன வேலைகளை செய்யுமோ அந்த வேலைகளை தானாகவே தந்துவிடும். நோன்பாளி அவ்வளவு பொறுமைக்கு ஆட்படுத்தப்படுகிறார். அந்த நோன்பு தருகிற பலாபலன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், இது பொறுமைக்குரிய மாதம். சோதனை செஞ்சு பார்க்கிறோம், பல பேர் அதில் தோத்துறாங்க. எந்த மாதம் பொறுமையை அவருக்கு கற்றுத் தருமோ, பொது வெளிகளில் பொது இடங்களில் அந்த நிதானத்தை இழப்பதினால் நிறைய அவமானங்களை சந்திக்க வைக்கிறாங்க பொல்லாளன். அதுல குறிப்பா நோன்பாளிகள் அதிகம் சங்கமிக்கிற பள்ளிவாசல்கள் போன்ற புனிதம் பேணப்பட வேண்டிய இடங்களில் அந்த பொறுமை கடைபிடிக்கப்படாவிட்டால், அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, யாராச்சும் உன்னை தொந்தரவு பண்ணாலும் வாயை கொடுத்தாலும் நான் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக்கொள், இது நிரந்தர பொறுமையை உனக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னார். மூமின்களே, சடங்கு சம்பிரதாயம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தரவே இல்லை. 11 மாசம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். இந்த ஒரு மாசத்துல கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம், யாருக்கு எந்த பலனும் கிடையாது. அடுத்த 11 மாதத்தினுடைய வாழ்க்கையையும் ஒளிமயமாக ஆக்குவதற்கான பயிற்சி களம் ரமலான். அதனாலதான் பெருமானார் நன்மைகளை சொல்லிவிட்டு மிக மிக முக்கியமாக சொல்வார்கள், இது பொறுமைக்குரிய மாதம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தாக்கத்தை நோன்பு 1 எதிர்பார்ப்போமா? நாம எப்பயுமே இப்படி கை காமிச்சு பழகிட்டோம், ஒரு நாளைக்கு இப்படி கை காமிச்சு பழகணும். இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன். சொல்லுங்க, சின்ன விஷயங்க. மோதினாரு இக்காம சொல்லுவார், இமாம தொழுவு வச்சுருவார். நீங்கள்லாம் சஃபில் நின்றுவீங்க கரெக்டாக, அது வாட்டுக்கு அது நடக்கும். எத்தனை வருஷம் பழகிருக்கும். ஆனால் நம்ம உசுறு ஒன்று அங்கே நின்றுட்டு முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. அந்த பள்ளிவாசலுடைய அந்த மகோன்ன இந்த ஜனாசா தொழுகையில் பார்க்கலாம். இது 1400 ஆண்டு பயிற்சி. இது இக்காமத்தை சொல்லிட்டு அது நின்று சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், மலக்குமார்களுடைய அணிவகுப்பு பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். இது தானா நடக்கும். அது சில பேருக்கு இந்த பொறுமை இருக்காது. இப்ப என்ன ஆகும்னா, எங்க அமைதி விளையுமோ அந்த இடத்துல ஆர்ப்பாட்டமாய் மாறிவிடும். இதையே நான் சொல்லணும் தெரியுமா, அந்த நோம்பு திறக்கிற நேரம் சுபஹானல்லாஹ் பத்ர் போர்க்களம் மாதிரியே இருக்கும். துவா கேட்கிற நேரம், அமைதியா இருக்கிற நேரம், இன்னொருவருடைய கவனச்சிதறல்களுக்கு நான் காரணமாகிவிடக்கூடாது. இமாம் துவா ஓதி கொண்டிருக்கிறார், நாம் ஆமீன் என்று சொல்லலாம். எது பெருமானார் பொறுமைக்குரிய மாதம் என்று சொன்னார்களோ அதை அப்படியே தவிர்க்கிற குணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. இப்போ இதை சொன்னோம்னா என்னத்தான் அதிர்த்து சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னா ஒன்னைத்தான் நான் சொன்னேன், நல்லா விளங்கி சம்ஜே பைசா மனசிலாச்சா இல்லை, யார் கத்துறாங்களோ அவங்கள தானே சொல்லணும். குறிப்பாக நீங்கள் எங்கும் சொல்லுங்களேன், அமைதியான பள்ளிவாசல்களில் 1-2 இருக்கும். அது இப்லீஸ்னு கூட சொல்லலாம். தக்பீர் கட்டி நம்மளே கான்சன்ட்ரேஷன் கிடைக்காம இப்படி தக்பீர் கட்டி நிற்கும் போது திடீர்னு ஜோலார்பேட்டைக்கு போயிடும், திடீர்னு ஹைதராபாத்துக்கு போயிடும், திடீர்னு அமெரிக்காவில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம்.
அப்புறம் ஒரு வழியை பிடிச்சி அடடா தொழுகையில் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் அங்கே ஒரு கருத்து உள்ள போகணும். உள்ள போறதா? உள்ளதானே இருக்கிறான். என்னுடைய பொறுமையற்ற தன்மை எந்தெந்த இடங்களில் சில அலுவலகங்கள்லாம் நல்லா அழகா போட்டோ போட்டு வச்சிருப்பான். குழந்தை இப்படி காமிக்கும். அதுக்கு கெட்ட வார்த்தை கூட சொல்லலாம். அமைதியாக இருங்கள்னு ஒண்ணு. அமைதி பேணப்பட வேண்டிய இடங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அந்த பொறுமை வெளிப்படும் என்று சொன்னால் என்னுடைய பொறுமையினால் நிறைய பேருடைய இபாதத் காக்கப்படும். சும்மா அல்லாஹ்வுடைய ரசூல் இது பொறுமையினுடைய மாதம் சொல்லிட்டு போயிரல. இந்த பொறுமை வெளிப்படும் இடங்களை கவனியுங்கள். ஏன் மருத்துவமனையில அப்படி போட்டு வச்சிருக்காங்க? அமைதியா இருங்க. உன்னுடைய உயர்ந்த குரல் நோயாளிகளுக்கு நோயை அதிகரிக்க செய்து விடும். சில பேருக்கு அட்டாக்க கூட என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து விட்டுரும். ஏன் இந்த மாதிரி மைக்குகளுடைய சப்தங்களை எவ்வளவு அளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது சொன்னா இருதய நோயாளிகளுக்கு அது பெரும் தொந்தரவை, தூக்கத்தை அது கெடுத்துவிடும். குழந்தைகள் நம்முடைய அமைதியின்மையினால் எத்தனை பேர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பொறுமை சும்மா வார்த்தைக்கல்ல, செருப்ப கல்றதுல ஒருவருடைய பொறுமை அவனுடைய வாழ்க்கை தரத்தை அடையாளம் காணும். எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இந்த சப்பலை கலட்டி விடுற நாகரிகம் இருக்கு பாருங்க, அவன் யாருங்கிறத ஹிஸ்டரி அது வெளியே கொண்டு வந்துடும். அவனுக்கு வேலை வேணுமா, அவனுக்கு பொண்ணு வேணுமா, ஒருத்தர் சொல்லுவார் கொடுக்காதீங்க. ஏங்க அவன் செருப்பு கட்டும் போதே பார்த்துட்டேன், ஜாகில் மாதிரி இருக்கிறான். ஒரு செருப்பு, ஒரு காலணி அணிவதிலேயும் கலட்டுவதிலேயும் ஒரு நிதானம், ஒரு அமைதி, ஒரு பொறுமை அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அல்லாஹ் அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி இரண்டாவது கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள். இரண்டாவதும் பெருமானார் சொல்றாங்க, பொறுமையை கடைபிடியுங்கள். கொஞ்ச நேரமாச்சு. மூன்றாவது முறை கேட்கிறார், உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா உபதேசம்னா பயான் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு. ஒரே வார்த்தையில் பெருமானார் சொன்னார்கள், அமைதியாயிரு, பொறுமையாயிரு. மூன்றாவது கேட்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, பொறுமையை கடைபிடியுங்கள், எல்லாம் கிடைக்கும். நான் இந்த ஒன்றை பிராக்டிக்கலா நமக்குள்ள செஞ்சு பார்ப்போம். ஒருத்தர் வந்து மௌலானா ஏதாவது சொல்லுங்க, பொறுமையா இருங்க. ஹஜ்ரத் ஏதாவது சொல்லுங்க ஹஜ்ரத், பொறுமையா இருங்க. ஹஜ்ரத் உங்கள்கிட்ட தான் ஏதாவது சொல்லுங்களேன், பொறுமையா இருங்க. சும்மா பொறுமை அதுக்கே அந்த 3 தடவை ரிப்பீட் பண்ணதுக்கே ஒருவருடைய பொறுமை இழந்து போய்விடும். அங்கு பெருமானார் பரிசோதிக்கிறார்கள், நான் சொல்வதை கேட்கிற கட்டுப்படுகிற தன்மை உனக்கு இருக்கிறதா? பொறுமை வந்து விட்டால் எந்த கணவனும் மனைவியை தகாத வார்த்தையில் பேச மாட்டார், இல்லையா? எந்த தகப்பனும் பிள்ளைகளை சகித்துக் கொள்வார், எந்த மனைவியும் கணவனை சகித்துக் கொள்வார், எந்த தொழிலாளியும் முதலாளியை சகித்துக் கொள்வார், எந்த முதலாளியும் தன் தொழிலாளிகளை சகித்துக் கொள்வார். இந்த சகிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாடம். பெருமானார் சொல்றாங்க, ரமலானின் முதல் பரிசு என்ன தெரியுமா? வஹுவ ஷஹ்ரு ஸப்ர். சில அமல் செய்வோமா? பார்ப்போம். ஏன்னா இப்ப அல்லாஹ் பார்க்கறானா இல்லை, எல்லா இடத்துலையும் கேமரா பார்க்குது. அதை பார்த்தனாச்சு பார்க்கணும் யார் யாருக்கு சபர் வந்திருக்கு. ஏன்னா வெறும் சடங்கல்லவே. பெருமானார் சொல்லுகிறார்கள், நோன்பு என்பது ஒரு மூமியினிடம் இருந்து வெளிப்படுகிற மர்மமான அமல். இந்த அமல் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டுமே தெரிந்த அமல். அது ஏகப்பட்ட வேலை உள்ள செய்யும். எது நோன்பு. சாதாரண ஒரு அறிவு பாருங்க, நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? நல்ல ஹைஜீனிக்கா ஃபுட் எடுங்க இல்லையா? பாதாம் பிஸ்தாலாம் சாப்பிடுங்க, முடிஞ்சா ஜிம்முக்கு போங்க, நல்லா வாக் பண்ணுங்க. இன்னொரு டாக்டர் சொல்வார், பிரிச்சு சாப்பிடுங்க, 3 நேரம் சாப்பிடாதீங்க, 8 நேரம் சாப்பிடுங்க. இப்படித்தானே மனிதனுடைய அறிவு சொல்லும். பெருமானார் சொல்லுகிறார்கள், நல்ல ஆரோக்கியம் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும், நல்ல உடல் பலம் வேண்டும்னா நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிறார். மோமீன்களே,
உணவை தின்று உடலை வளர்ப்பது சாமானியர்கள், உயிரை தின்று உயிரை வளர்ப்பது ஈமானியர்கள். அது ஒரு ஈமானிய பலம். 20 நிமிஷத்துக்கு ஒருக்க சாயா குடிக்காம இருக்க முடியாதுல்ல, சொல்லுங்க. இந்த வாய்க்குள்ள எதையாவது ஒன்று தள்ளிட்டே இருக்கும். சில பேர் அதனால பொட்டுக்கல்லை எல்லாம் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு ஃபஜ்ர் உதயத்திற்கு முன்பு இருந்து மகரிபனுடைய அந்த சூரியன் மறையும் வரையிலும் இந்த வாய் எதை கேட்டாலும் தர மறுக்கிறானே, இது உடல் பலமா உயிர் பலமா உள்ள பலமா? என் ரப்புனுடைய உத்தரவு நான் நடைமுறைப்படுத்துகிறேன். அதே ரப்பு தானே 11 மாதமும் உனக்கு ஆணையிடுகிறான். இந்த பொறுமையை எடுத்துக்கொண்டவர் இன்ஷா அல்லாஹ் நான் எல்லாத்துலையும் நிதானமா இருப்பேன். எங்கேயுமே கண்ணியமா பேசுவான், அமைதியா பேசுவான், மெதுவா சம்பளம் கழட்டி விடுவான். சில பேர் தொழுகைக்கு வர்றதே போருக்கு வர்ற மாதிரி இருக்கும். அங்க இருந்து வந்து கேட்டை இடிச்சு பாத்ரூம்ல போய் பைப்பெல்லாம் திருப்பி விட்டு அவன் பாத்ரூம்ல என்ன பண்றான்னு தெரியாது, கலவரம் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஹவுஸ்ல வந்து இருக்கிறவங்கள எல்லாம் மிதிச்சு ஓடி வந்து சாக்களை வலிக்கி வந்து குளிச்சுட்டு வர்ற மாதிரியே இருக்கும். ஒரு வினாடி நிதானம். பெருமானார் இன்னொரு வார்த்தையில் சொல்வார்கள், மூமினுடைய பண்பு பொறுமையும் நிதானமும், ஷைத்தானுடைய பண்பு தீவிரமும் அவசரமும் என்று சொன்னார்கள். ஒரு இபாதத் நம்மிடத்தில் வரப்போகிறது என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் வலியுறுத்துகிறார்கள். முதல்ல நீ படிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பொறுமை. அதை அள்ளி கொட்டுகிறான் ரமலானுடைய மாதத்திலே. வயிறு காய்கிறது, வயிறு காய்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது சொன்ன வார்த்தை உலகத்தின் அற்புதமான வார்த்தை. மகனே, கண்ட மாதிரி திங்காத, மகனே வயிறு புடைக்க சாப்பிடாதே, என்ன விளைவு ஏற்படும் சொன்னார். அறிவு தூங்கிவிடும், காமம் விழித்துக் கொள்ளும். நான் இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா நம்ம சொந்த வாழ்க்கையில பார்க்கிறோம். ஃபுல்லு லோட் ஆயிருச்சுன்னா நமக்கே தெரியாது என்னென்ன நடக்குது. மதமதப்பு. உலகத்தில் நிரப்பப்படும் பைகளில் ஆக மோசமான பை மனிதனுடைய வயிறு என்று பெருமானார் சொன்னார். சுபஹானல்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்றாங்க, மகனே வயிறு புடைக்க சாப்பிடாதே, அது அறிவை தூங்க வைத்து காமத்தை எழுப்பிவிடும் என்றார்கள். அளவா சாப்பிடு, குறைவா சாப்பிடு. அது என்ன செய்யும்? அது என்ன செய்யும்? காமத்தை தூங்க வைத்து அறிவை எழுப்பிவிடும். யாருக்கு அறிவு வேலை செய்கிறதோ அவர்களிடத்தில் நல்ல வெளிப்பாடுகள் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, நோன்பு வையுங்கள். ஈமானிய பலத்துல தான் நோன்பு வைக்கணும். உடல் பலம்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பெருமக்கள் ஒரு பயம், டாக்டர் சொல்லிட்டாரு இந்த வருஷம் என்னால் நோன்பு வைக்க முடியாது. பொதுவாக நம்ம மனசுக்குள்ள சில குழப்பங்கள் வரும்போது நமக்கு அதிகமாக எது வருதோ அந்த முடிவின் பக்கம் நாம் நகர்ந்து விடுவோம். நோன்பு ரம்ஜானே வரல, இவரே ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்காரு இந்த வருஷம் நோன்பு வைக்க முடியாது, இந்த வருஷம். இப்போ என்ன நடக்கும்? நோன்பு வைக்க முடியாதுங்கிறது தான் ஜெயிக்கும். ஏன்னா அந்த எண்ணம் வலுப்படுகிறது. சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்னங்க அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? சுகர் 220. ஏங்க 700 வச்சுக்கிட்டு ஒரு பாடி சுற்றிட்டு இருக்கு, அதை பயப்பட மாட்டேங்குது, நோன்பு வச்சிருக்கு. சின்ன சின்ன காரணிகள். குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நீங்கள் எதிர்கொள்ள இருக்கும் ரமலான் குர்ஆனுக்கான திருவிழா. அல்லாஹ் சொல்றான், மொத்த ரமலானுடைய சிறப்பும் குர்ஆனுக்கு தான். நாம பாருங்க, குர்ஆனை ஓதாம மற்றது எல்லாம் நீட்டா பண்றோம். சரியா? இந்த இடைஞ்சல்கள் எங்கெங்க பிரச்சனைகள்னு பார்க்கணும். குர்ஆனுக்குத்தான் நோன்பு, குர்ஆனுக்குத்தான் தராவி, குர்ஆனுக்குத்தான் சஹ்ரு, குர்ஆனுக்குத்தான் இஃப்தார், குர்ஆனுக்குத்தான் ரஹ்மத், குர்ஆனுக்குத்தான் மக்ஃபிரத், குர்ஆனுக்குத்தான் நரக விடுதலை, குர்ஆனுக்காக வேண்டிய பெருநாள். அப்படி நீட்ட குர்ஆனை செல்ஃபில் வச்சுட்டு மற்றது எல்லாம் செய்யறோம். அல்லாஹ் சொல்றான், எப்படிப்பட்ட குர்ஆன் தெரியுமா? ஹுதல் லின்னாஸ்,
யார்கிட்ட போனாலும் உனக்கு வாழ்க்கைக்கான கைடன்ஸ், வழிகாட்டுதல் கிடைக்காது. நீ குர்ஆனிடம் வா. ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அதில் அல்லாஹ் நிரம்ப வைத்திருக்கிறான். மட்டுமல்ல, எப்பயுமே ஒரு குழப்பம் வரும், இது நல்லதா இது கெட்டதா. நீ குர்ஆனிடம் கேளுங்கள். வபக்கினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நல்வழி எது கெட்ட வழி எது என்பதை குர்ஆன் சொல்லிக் கொடுக்கும். குர்ஆனுக்கான மாதம் என்று அல்லாஹ் பதிவு செய்து கொண்டே வந்து சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர், அந்த மாசம் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ரஜபல இருந்த எல்லா அஜத்துமாரும் துவா ஓதுனாங்களே, எல்லா பள்ளியிலும் பாரிக்கலனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிகனா 60 நாட்கள் நினைவூட்டப்பட்ட ரமதான். மூமின்களே, அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர், அந்த மாசம் வந்துருச்சுன்னா நோன்பு வைத்து விடுங்கள். இப்ப பாருங்க, மூமின்கள் ஈமானிய பலத்தில் நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? என்னதாங்க வாழ்க்கை, நோன்பு வச்சிடணும் நோன்பு வச்சிடணும் நோன்பு. இப்போ இந்த ஹஜ்ஜு உம்ராக்கு வர்றவங்க எல்லாம் தனக்கு நடந்த அற்புதங்களை சொல்லுவாங்க. என்னன்னா, ஜுரத் என்னால் நடக்கவே முடியாது, நான் இவ்வளோ டேப்லெட் சாப்பிடுவேன், டாக்டர் ஸ்டெப்லாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ஆனால் பாருங்க மக்கால வந்த உடனே நான் மாத்திரையே தொடுலங்க, ஓடி ஓடி தவாப் செஞ்சங்க, 4 மாடி ஏறினங்க. இது என்ன, அவருக்கு திடீர்னு அவுலியாவாய் அற்புதமாயிட்டாரா? அந்த இடத்தில் ஈமானிய பலம் அவருடைய நோயை மறக்க வைத்து விட்டது, அவ்வளவுதான். அவருக்கு இருந்த உம்ராவின் ஆர்வம், அவருக்கு இருந்த ஹஜ்ஜினுடைய ஆர்வம் தனக்கு கால்வலி இருப்பதையே மறக்க வைத்து விட்டது, தனக்கு சுகர் இருப்பதையே மறக்க வைத்து விட்டது. ஈமானிய பலம் கூடிவிட்டால், அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த நோன்பு உனக்கு தக்குவாவை உருவாக்கி தரும் என்று அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறார். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், இந்த மாதம் வந்து விட்டால் உங்களுடைய மனோநிலை அதிகமாக இப்படி இருக்கட்டும், ஃபல் யஸும், நோன்பு வைக்கட்டும். நீங்க நோயாளி தான், உங்களால முடியாது, பசி தாங்க முடியாதுன்னு அல்ல, பின்விளைவுகள் நிறைய இருக்கும், டாக்டர் எச்சரித்து இருக்கிறார், இருக்கட்டும் இருக்கட்டும், நான் நோன்பு வைக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறோம், வச்சுக்குவோம். இதான் முடியாம போச்சுன்னா முடிச்சுக்கலாம், ஆப்ஷன் இருக்குல்ல. இது செலக்ஷன் பண்றதே ஆப்ஷன் தான். இல்லை வேண்டாங்க, டாக்டர் சொல்லிட்டார். எந்த டாக்டர் சொன்னார்? சுப்பிரமணி சொன்னார். அல்லாஹ் சொல்றான், நோன்பு வையி. பெருமானார் சொல்லுகிறார்கள், நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். அதனால மேலதான் வரணும், நோன்பு வைக்க வேண்டும், அதை நீங்கள் அதிக மனதிற்கு சொல்லிக் கொடுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஏன்னா அல்லாஹ் யாரு? 70 தாயை விட கருணையாளர். டாக்டர் நீங்க கொடுத்த ஃபீஸுக்கான வேலை செய்யற, அவர் கருணையெல்லாம் படல. அதனாலதான் நோன்பு வைக்க வேணான்னு ரெக்கமெண்ட் பண்ற டாக்டர் மூமினா இருக்கணும். அந்த மூமினான டாக்டருக்கு தான் நோன்பின் மகத்துவம் தெரியும். இவருடைய ஆரோக்கியம், இவருடைய உயிர், இவருடைய பரவு. நான் சொல்ற ஒரு வார்த்தையில இவருடைய ரமலான் வீணாகிவிடும். இப்ப அவர் பாருங்க, மனசு உடைஞ்சிடுறார், நோன்பே வைக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு தராவி தொழுது? அவர் பலகீனப்படுவது, நோன்பே வைக்கிறது இல்லை, அப்புறம் எதுக்கு சகிருக்கு சாப்பிடுது? நோன்பே வைக்கிறது இல்லை, எல்லாம் தட்டி கழிக்கிற வாய்ப்பு அவருக்கு வசப்பட்டு விடும். ரப்புல் ஆலமீன் 70 தாயை விட கருணையாளன். முதல்ல ஈமானிய உம்மத்திற்கு சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும். வந்துருச்சா ரமலான், வந்துருச்சா நோன்பு வையுங்கள். நீ 80 வயசு கிழமை, 2 வருஷமா நீ நோன்பு வைக்கல, உற்சாகப்படு, இந்த வருஷம் நான் வச்சிருவேன், உற்சாகப்படு. அதுக்கு அடுத்து ரப்புல் ஆலமீன் இரக்கத்தோடு சொல்றான், வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின், உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற, சிரமங்களை ஏற்படுத்துகிற நோய் உனக்கு இருந்தால், அந்த நோயோடு நோன்பு வைக்க இயலாது. கடுமையான பிரயாணத்தில் இருந்தால், பிரயாணம் என்பது என்ன? எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டு எவ்வளவு புரட்சிகரமான பயண இலகுகள் இன்னைக்கெல்லாம் துபாயில் அறிமுகப்படுத்திட்டான். ராக்கெட் கார், அவங்கவுங்க வீட்டில இருந்து தனியா கார்ல பறந்து போய்க்கலாம். இனி உலகம் பிரயாணத்தை இன்னும் லேசாக்கி தரும். அல்லாஹ் ரொம்ப கருணையாளர்.
எந்த பிரயாணமாக இருந்தாலும் சிரமம்தான். நீங்கள் பிரயாணத்தில் இருந்தால் உங்களுக்கு சலுகை நான் தருகிறேன். ஃபைத்தத்துமின் ஐயாமின் உகர். இப்ப நோன்பு விட்டுக்குங்க, பிறகு நீங்கள் நோன்பை வையுங்கள். மோமீன்களே, பாக்கியமான ஒரு வாய்ப்புக்கு அல்லாஹ் இன்னொரு ஆப்ஷனை தருகிறான். ஆனால் அதை விட இதுவே மேலானது. அப்போ அந்த நோயாளிக்கு மன வருத்தம் ஏற்படுமா இல்லையா? அல்லாஹ் எனக்கு ஆப்ஷன் கொடுக்காம போயிட்டானே. 70 தாயை விட கருணையாளன். உனக்கு நோய், உனக்கு முடியாது, உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், அதுதான் நோய். நோம்பு வச்சா உயிர் போயிடணும் இருக்கணும், அதுதான் பாதிப்பு. அப்படி இருந்தால் வேறொரு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். மூமின்களே, பால் கொடுக்கிற தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், நோயோடு போராடக்கூடியவர்கள், மனிதனை விட மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய உணர்வுகளுக்கு அழகான ஆப்ஷன் கொடுக்கிறான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட நன்மைகளை அள்ளி கொடுக்கிற ரமலான் அது பொறுமையின் மாதம். சரி, தமிழ்ல சொல்லுவாங்க, பொறுத்தார் இதோட முடிச்சு, பூமியில ஆள வேண்டாம். வஸவாபுஹு அல் ஜன்னா. நீ பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். மாற்றி சொல்லுங்கள், பொறுத்தார் சொர்க்கத்தை ஆழ்வார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஏன் அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும்? பொறுமைக்கான கூலி சொர்க்கம் என்று ஏன் சொல்லணும்? உன்னால பாதிக்கப்பட்டவன் அத்தனை பேர் நிம்மதியா இருக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? பொறுமையின்மை, நிதானமின்மை, அவசர குணம், இதனால் எத்தனை பேர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த ரமலான் உனக்கு பொறுமையை கற்றுத் தருகிறது. அந்த பொறுமையை நீ வாழ்க்கையாக்கி கொண்டால், பல பேரை நீ வாழ வச்சதுனால உனக்கு, சொல்லுங்க, ஒய்ஃபை கூட்டிட்டு ஓடுறாருங்க, ஓடுற ரயில்ல ஏற போறாரு, பொறுமை இல்லை, அநியாயமா அந்த அம்மாவுடைய உசுரை பலி கொடுக்கிறார். ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி, ஒன்று நான் முன்பே சென்று இருக்க வேண்டும், அல்லது தவற விட்டோம், அடுத்த வாய்ப்புகளை பார்க்கலாம், வேற ட்ரெயின் முயற்சி பண்ணலாம். இந்த உயிரோடு போராட்டம் நான் மட்டும் அல்லவே, இன்னொரு உயிர் அங்கு பாதிக்கப்படுகிறது. எல்லாத்துலையும் சாப்பாடு ஆகிறதுக்குள்ள ஒய்ஃபை சத்தம் போட்டு போய் இவரே குக்கரை அப்படி திறக்கிறாரு. என்ன அந்த அம்மாவும் செய்யுது, இவரும் செய்யுது. வினாடி பொழுது, ஒரு வினாடி பொழுதுல ரொம்ப அவசரம், வீட்டில் எல்லாம் அடைச்சிக்கிச்சு, இவர் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப அறிவாளி, ரொம்ப இதான ஒரு செப்டிக் டேங்கை திறந்தாரு. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? விஷவாயு தாக்கி உயிரிழப்பை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கை தானே பொறுமை. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். நிதானம் அல்லாஹ்வுடைய பண்பு, அவசரம், பொறுமையின்மை சைத்தானுடைய குணம் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, தொழுகைக்கு வர்றீங்க, அதுக்கு தான் நீங்க வர்றீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு அவசரம், ஜமாத்தை பிடிச்சிடணும், பெருமானார் சொல்றாங்க, அப்படி நீ ஒடியாராத. நீ உள்ள வரும்போதே இமாம் தக்பீர் கட்டிட்டாரு, நீ பிஷா போய் சுத்திகரிச்சு ஒது செய்து பள்ளிக்குள் வர வேண்டும். 2 ரக்காத்து முடிஞ்சிடலாம், 3 ரக்காத்து முடிஞ்சிடலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஜமாத்து கிடைக்க வேண்டும் என்று அவசரமாய் ஓடி வராதே, நிதானமாவா கிடைத்ததை தொழுகிறாங்க. இது எதுல சொல்லப்பட்ட கடமை? இமாம் ஜமாத்தோடு லொஹருடைய 4 ரக்காத்தையும் தொழுது விட வேண்டும், 27 மடங்கு நன்மையை பெற்றுவிட வேண்டும். அந்த ஆர்வம் உள்ளவன் முன்கூட்டியே செயல்படு. கடைசி நேரத்தில் வந்துட்டு அவசரத்தினால் எல்லாவற்றையும் இழந்து விடாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கூட நிதானம், பொறுமை 27 மடங்கு நன்மை உங்களுக்கு பெற்று தந்துவிடும். அவசரம் பல இன்னல்களை அது ஏற்படுத்தி நிலையற்ற தன்மையை, மனக்குழப்பங்களை உருவாக்கிவிடும். வந்து 3வது ரக்காத்தில் நிற்கிறார், பக்கத்தில் உள்ள ஒரு சஜிதால போயிருவாரோ, ஏன் மூச்சு வாங்குது, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல, சுமார் இன்னும் இல்லை இப்படி எல்லாம் சொல்லுவோம். பக்கத்தில் ஒருத்தர் மாடி போயிடுவானோ, சஜிதால போயிடுவானோ, யார் ஒன்ன ஓடி வர சொன்னா, யார் அவசரப்பட சொன்னார்கள்?
பெருமானாருடைய வார்த்தையை கவனிக்கிறோம். இவ்வளவு அற்புதங்களை நிறைவாக கொண்ட மாதத்தில் முதல் வாக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அதற்கான கூலி சொர்க்கம் என்று சொன்னார்கள். இரண்டாவது ஷஹ்ருல் முவாசாத். ஷஹ்ருல் முவாசாத் அன்பு பாசங்களை பரிமாறப்படும் மாதம். அது இயல்பாகவே அல்லாஹ் வச்சிடறான். கடுமையான கோபக்காரர் கூட எல்லாத்தையும் சிரிக்கிறார். ஆனா அவர் மேல நமக்கு ஒரு டவுட்டே இருக்குது, பெருநாளைக்கு பிறகு எப்படி இருப்பாருன்னு. இது நிரந்தரமாகணும். ரமலானிலே சிரிக்கிறார், அன்பாக பேசுகிறார், சிறார்களை தடவி கொடுக்கிறார், ஏழைகளுக்கு அள்ளி கொடுக்கிறார். ஒன்று கற்பனை செய்கிறோம், பாசத்தையும் அன்பையும் விளைவிக்கிற இந்த மாதம் அது நிரந்தரமாக்கிவிட்டால், அதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நிரந்தரத்திற்கான பயிற்சி தான் ரமலானுடைய மாதம். குறிப்பாக பெருமானார் சொல்வது, உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு மாதம். பாசத்தை உறவுகள்கிட்ட காமிங்க. பாசத்தை ஊருக்கெல்லாம் கஞ்சி ஊத்துறாரு, சொந்த அக்கா சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும். விளம்பர விரும்பிகள், நீ பள்ளிக்கு கஞ்சி கொடுக்கிறது, ஊருக்கு கஞ்சி கொடுக்கிறது, இதெல்லாம் விளம்பரம் அல்ல. உறவுகளை கொடுங்கள். அந்த உறவுகளை, உறவுனாவே சங்கடம் தான், உறவுனாவே சங்கடம் தான். அவர் எந்த இடத்துல விழுகிறார் தெரியுமா? அவருக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறேன்னு சொன்னோன்னா பள்ளியில் நீட்டாக அறிவிச்சுருவாங்க. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் ஒரு நாள் கஞ்சிக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார், போர்டில் எல்லாம் எழுதி போட்டோன்னா அவருக்கு இதே சொந்த அண்ணன் சொல்லுவாங்க, வாங்கிட்டு தெரியாத மாதிரியே நடந்து போவாங்க. இதை சகிக்கணும், இதை சகிக்கணும். பெருமானார் சொல்லுகிறார்கள், ரமலான் வாழ்க்கையினுடைய பயிற்சி. ஷஹ்ருல் முவாசாத், உறவுகளை ஆதரித்து அனுசரித்து அன்பு காட்டி இன்பம் கொள்ளுகிற அற்புதமான மாதம். அதை அனுபவியுங்கள் என்று சொல்கிறார். அடுத்து சொன்னாங்க, வஹுவர் ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்கன் லில்முஃமின். எல்லா காலத்திலேயும் எல்லாம் நிறையா கொடு நிறையா கொடு அப்படின்னு கேட்கத்தானே செய்கிறோம். சொல்லுங்க, கேட்கத்தானே செய்கிறோம். கேட்காமலேயே ரமலானில் அள்ளி கொடுக்கிறான். அந்த வரக்கத்தை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். மற்றெல்லா காலங்களை விட ரமலானில் வீடுகள் பரக்கத்தாக இருக்கும், நல்ல பொருளாதாரத்தில் பரக்கத்து இருக்கும். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, பரக்கத்தை சும்மா நீ மட்டும் அனுபவிச்சுக்காத, நீ மட்டும் அனுபவிச்சுக்காத. மன் ஃபத்தர ஸாயிமன் கான லஹு மஃபிரத்தன் லிதுனூபி. அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். ரம்ஜான்ல பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, தேடி வருகிற பொருளாதாரம், நினைக்காத வருவாய்கள். வாங்கி ஜம்முன்னு உட்கார்ந்துக்காத. ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தால் உன் பாவங்கள் அனைத்தையும் அது மன்னித்து விடுவது பெருமானார் சொன்னார். போட்டி போட்டு கொடுக்குறப்பா இல்லையா? சொல்லுங்க, போட்டி போட்டு கொடுக்குறப்பா இல்லையா? எவ்வளோ பேருச்சம்பளம், எவ்வளோ வடை, எவ்வளோ கஞ்சி, கரெக்ட். ஆனால் மற்ற மாதங்களில் உள்ள விட்டுக்கிட்டே இருக்காரு, எடுக்க மாட்டேங்கிறாரு. உள்ள போன கை வரமாட்டேங்குது, கையெல்லாம் பிரச்சனை, மனம் பிரச்சனை. அல்லாஹ்விடம் கேளுங்கள், ரமலானில் என் மனதை விசாலப்படுத்தி தந்தாயே ரப்பே. ஏன் என் மனசு சுருங்கி சுருங்கி போகுது? எனக்கே நல்லா தெரியுது, கொடுத்தா நீ கொடுப்ப, கொடுத்தா எனக்கு நல்லா தெரியுது. ரமலானில் நான் அனுபவிக்கிறேன். நான் எதிர்பாராத பொருளாதாரங்கள் வந்து குவிந்தது, நானும் அள்ளி கொடுத்தேன். 11 மாசங்களும் அப்படி இருந்து பார்த்தால் அவனுக்கு ஹசானா குறையாது. நீ கொடுக்க கொடுக்க அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தாலே போதும், உனது பாவங்கள், சொல்லுங்க எவ்வளவு பாவம், எவ்வளவு பாவம். அல்லாஹ் அக்பர். நரகத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். மட்டுமல்ல, எளிமையா இன்னொருத்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான வழி. பக்கத்துல ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தா அந்த நோன்பு முழு நன்மையும் நமக்கு கிடைக்க பெறும், அவருக்கும் எந்த குறைவும் இருக்காது. இப்படி ஒரு நாளைக்கு நான் வச்சிருக்கிறது ஒரு நோன்பு, 100 பேரை நான் நோன்பு திறக்க வைத்தேன் என்றால் 30 நாள் எத்தனையாச்சு? எவ்வளவு பெரிய எளிமையான வாய்ப்பை ரப்பல் ஆலமீன் தருகிறார். இங்க மன விசாலத்தை, குண அழகை எல்லாம் கொடுக்கிற எண்ணம், கொடுக்கிற எண்ணம். காசு எல்லாத்துக்கும் இருக்குங்க, மனசு சில பேர்கிட்ட தான் இருக்கும். இந்த மனசை யார் தரணும்? அல்லாஹ் தரணும். எப்படி எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க வைக்கிறான்?
எல்லாருமே கொடுக்குறாங்களே, நான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? நான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்? எல்லோருக்கும் கொடுக்கிற ரப்ப எனக்கும் கொடுப்பானே. கொடுத்து பழகுகிற ஒரு பயிற்சியை ரமலானில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூமின்களே, நாங்கள் எல்லாம் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு தூரம் சொன்னீங்க, கரெக்ட். ரமலான் வரப்போகிறது, பொறுமையாயிருக்கணும், ஏற்றுக்கொள்ளும். அன்பு காட்ட வேண்டும், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் செலவில்லாத அமல்கள். இந்த கடைசியில் சொன்னீங்களே, நோம்பாளிக்கு கொடுக்கணும், எங்களுக்கு வசதி இல்லை யா ரசூலல்லாஹ். வசதி இல்லையே. பெருமானார் கியாமத்து வரைக்குமான தீர்வை சொன்னவர்கள் பெருமானார். ஏப்பா ஊருக்கெல்லாம் கொடுக்க சொன்ன, ஒரு நோன்பாளிக்கு ஒரு பேரித்தம்பழ துண்டு கொடுன்னு சொன்னேன். ஒரு நோன்பாளிக்கு ஒரு மிடரு தண்ணீர் கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னிடம் இருப்பதில் கொடு. இதுல பெரிய போராட்டம் வருங்க. எக்ஸ்ட்ரா இருந்து கொடுக்கறதெல்லாம் சாதனை கிடையாது. அதை நம்ம கண்கூட பார்க்கலாம். இவர் கரெக்டா நோட்டெல்லாம் எண்ணி 10 ரூபாய்க்கு 4 வடை வாங்கிட்டு வருவார். 10 ரூபாய்க்கு சொல்லுங்க. வரும்போதே மனசு எவனும் கேட்டக்கூடாது ரப்பே. அதுதான் போராட்டம். இவருக்கு அல்ல 10 ரூபாயை கொடுக்க சொல்லல, உனக்காக வாங்கிய 4 வடையில் ஒரு 1/4 வடை கேட்டுருவாரோங்கிற பயத்துல கஞ்சி வச்சோன்னா வடையெல்லாம் பிச்சு போட்டு கடைக்கிட்டுருவார். கேட்டக்கூடாது. அப்படி கேட்டா என்ன பண்றது? இந்த கேரக்டர்லாம் பார்க்கலாம். இன்னொருக்கு அவரே ஓடி வருவார். அவருக்கு கிடைச்சது ஒரு கிளாஸ் தண்ணி. அவருக்கு பின்னால் ஒருவர் வருவார். முதல்ல அவருக்கு கொடுத்து நீங்க நோம்பு தரங்க. நீங்க பாய் நீங்க துறங்க பாய். அவர் குடிச்சிட்டு மிச்சம் கொடுத்தாருல, அதை வாங்கி இங்க ஒரு மலக்கு தப்பிடுகிறார். இங்க 4 வடை உட்கார்ந்துட்டு ஒரு மசாலா உட்கார்ந்து இருக்கு. அங்கு 1/2 டம்ளர் தண்ணீரில் இன்னொரு சகோதரனுக்கு. இந்த மனநிலை, இந்த குண அழகு, இதை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். என்ன மாதிரியே நீ இருக்கிறான். நான் கொடுக்கிறேன்ல, பணக்காரனுக்கும் கொடுக்கிறேன், ஏழைக்கும் கொடுக்கிறேன், காபிருக்கும் கொடுக்கிறேன், முஷ்ரிக்குக்கும் கொடுக்கிறேன், பாவிக்கும் கொடுக்கிறேன். நான் வித்தியாசம் காண்பிப்பதில்லை, நீ வித்தியாசம் காமிக்காத. இந்த வித்தியாசம் எப்படி தெரியுமா? பணக்காரங்க நோம்பு திறக்கிற பார்த்து ரொம்ப அல்லாஹ், அவங்க மகரிபே தொழுக மாட்டாங்க. ஏன்னா அத்தனையும் சாப்பிடணும். இந்த ஏழைகளுக்கான நோம்பு ஒன்று இருக்கு. அந்த ஒரு கஞ்சியும் உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே கஞ்சிக்கு சித்ததாகவும் இருக்கும். ஒரு சமூகத்தினுடைய பொருளாதார பரக்கத்தின் மாற்றத்தை ரமலானில் அல்லாஹ் காட்டி தருகிறார். கூலி தொழிலாளிங்க, அவரு சம்பளம் வாங்கிட்டு வருவார். எவ்வளோ இருக்கும் கூலி தொழிலாளி? டெய்லி 300 250. அப்படி வரும்போது கடையில் அது பெருச்சம்பளம் ஒரு பாக்கெட் கொடுங்க, வாங்கி கொண்டு பள்ளிவாசலை கொடுத்துட்டு போயிடுவார். ஆஹா, இது யார் ரசிக்கிறா? யார் ரசிப்பா? ரப்புல் ஆலமீன் ரசிக்கிறானே. தபூக் போர்க்களத்திற்கு பெருமானார் பொருளாதார நிதி தேடிய பொழுது பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் கொண்டு வந்து கொட்டி கொடுத்தார்கள். ஒரு ஏழை சஹாபி ஒதுங்கி நின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை பார்த்துட்டாங்க. ஏய் இங்க வாங்க, ஏன் ஒதுங்கி நிற்கிறீங்க? நாயகமே, போருக்கான நிதியில் அபூபக்கர் மொத்த சொத்தையும் கொடுத்துட்டாரு, உமர் நாயகம் பாதியை கொடுத்துட்டாரு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். இந்த பெரும் கூட்டத்திலே நான் எப்படி நாயகமே? நீ என்ன கொண்டு வந்திருக்க? யா ரசூலல்லாஹ், இந்த கையில் இருக்கிற பேரீச்சம்பழங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அதை கையில வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. மக்களே இங்க வாங்க, இஸ்லாத்திற்காக நடக்கிற ஜிஹாத் போர்க்களம், இதுல இவர் தந்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் பரக்கத்து ஏற்படுத்துவதை இவர் தந்திருக்கிறார். அவங்க கொடுத்த கோடிக்கணக்கான சொத்துக்களில் பரக்கத்தை இந்த ஏழை தந்திருக்கிறார். அந்த ஈத்தம்பழங்களை வாங்கி குவிக்கப்பட்டிருந்த போர் நிதிகளின் மீது பெருமானார் தூவிவிட்டு ஒரு ஏழைக்கு அங்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. உன்னோட பேரிச்சம்பழம் தான் எல்லாத்திலையும் பரக்கத்தை தர வச்சது. ஏழை பணக்காரன் பாகுபாட்டை உடைத்தெறிந்து சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளால் மனங்கள் உடைக்கப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு சமத்துவத்தை பெருமானார் கற்றுத்தந்தார்கள். அதுல ஒரு படி நம்ம அப்படி தாண்டி போய் நம்மளே பேர் வச்சுட்டோம், பணக்கார பள்ளிவாசல். என்ன கேட்டால் அங்கெல்லாம் தொழுகு போகக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. அந்த காசு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அது என்ன அடையாளம்? எல்லாம் அப்படி பண்ணி தானே. கண்டிப்பாக அங்கு போனால் நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள். பெருமானார்
செய்கிறார்களே, ஏழையாக வாழவை, ஏழையாக மரணிக்க செய், ஏழைகளோடு எழுப்பு. சுயமரியாதை, கௌரவம் ஒரு இடத்திலும் அது அவமானப்படுத்தப்பட்டு விடக்கூடாது. பெருமானாருடைய தேட்டம் அது. மோமின்களே, பாசம் காண்பியுங்கள், இரக்கம் காண்பியுங்கள், இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படியெல்லாம் கொடுக்கிற அளவுக்கு வசதி இல்லை நாயகமே. ஏன்னா நாம் இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம், நல்ல நிலையில் இருக்கிறோம். சஹாபாக்களுடைய ஜமாத்து தொழுகையின் காட்சியை ஒரு முறை கண்ணில் கொண்டு வந்து பாருங்கள். கிழிந்த அங்கிகள், கிழிந்த அங்கிகள், பற்றாத ஆடை, ருகூக்கு போகும்போது இழுத்து கொண்டு போகிறார், எழுகிற பொழுது வேகமாக எழுந்து விடுகிறார், எங்காவது அவுரத்து வெளிப்பட்டு விடுமோ. இந்த வறுமை கோட்டிலும் தொழுகையை விடாத அந்த மக்களுக்கும் ரப்புல் ஆலமீன் உடைக்கு மேல் உடை, வெள்ளைக்கு மேல் வெள்ளை, உள்ளாடைகளுக்கும் மேலாடைகள் அல்லாஹ் அக்பர் தந்திருக்கான்ல, தந்திருக்கான்ல. பிறருக்கும் தர வேண்டும். அதனால அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, நீ எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கணும், 500 ரூபாய் கொடுக்கணும், 1000 ரூபாய் கொடுக்கணும் இல்ல, இருப்பதில் கிள்ளி கொடுன்னா, இருப்பதில் கிள்ளி கொடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நான் சொல்ற நன்மை, நான் சொல்ற நன்மை ஒரு மிடரு பால், ஒரு மிடரு தண்ணீர், ஒரு துண்டு ஈத்தம்பழம். இந்த மனசு தாங்க வரணும். 1000 பப்ஸ் வாங்கி வைக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் நோம்பு திறக்க உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் கையில் பேரிச்சம்பழம் இல்லை. என் மனசு போராடு, இந்த ஒன்றை சாப்பிட்றதுக்கு தான் நான் இந்த துடியாக துடிச்சிட்டு இருக்கிறேன். அதில் பாதியை பிச்சு கொடுக்கும் போது என் ரப்ப என்னை ரசிக்கிறான். அந்த மனசை தான் பார்க்குறான். ஏன்னா மனசு ஒத்துக்காது. எனக்கு 4 வடையும் வேணும், 8 பப்ஸும் திங்கணும், 2 கொட்டா. நோம்பாளிகள் கொஞ்சம் வாய் விட்டு திட்டுறதை யாருன்னா மோதினார். அந்த ஆள் ருசியா அப்படி இறக்கும் போது இந்த ஆள் கூப்பிட்டுருவான். பாருங்க அநியாயம், எந்த முத்தவழி கூப்பிடு, 10 நிமிஷம் டைம் கொடு, அல்லாஹ் உனக்கு சோதனை தான் வச்சிருக்கிறான், நிமிஷத்துல வாங்க சொல்லிடுவாங்க. அதையும் சாப்பிட்டு கொண்டு ஜமாத்தையும். எவ்வளவு பரிசோதனைகள், எவ்வளவு பரிசோதனைகள். ஒட்டுமொத்தமாக குர்ஆன் சொல்லுகிறது, நோன்பு சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல, இந்த உம்மத்தை மாற்றி அமைக்கும் இறை அச்சத்தின் பிறப்பிடம் நோன்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீ சடங்கு சம்பிரதாயமா கடந்து போறவனா இருந்தா, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்கள் பசித்திருந்தார்கள், தாகித்திருந்தார்கள் என்பதை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நிலைக்கு ஆளாகாம உள்ளால் உள்ளபடி எல்லா உறுப்புகளாலும் நோன்பு வைத்து மாற்றங்கள் எதில் இருக்கிறதோ, மாற்றங்கள் எதில் இருக்கிறதோ அதை தேடி இந்த நோன்பை பயனுள்ளதாக மாற்றுவேன் என்று நியத்து வையுங்கள். கொண்டு செலுத்துபவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அப்படிப்பட்ட ஹிதாயத்தை நசீபாக்கி தருவானா. இன்ஷா அல்லாஹ் போறோம், வர்றப்போ வரும், போறோம் சொல்லுங்க. இப்பவே வந்து நோண்டுறது அதற்கு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ எனக்கே தெரியாதுப்பா. தெரிஞ்சிருந்தா நான் என்ன ரவுடியாவா இருப்பேன். எனக்கு என்ன பயனா, புறம் இன்னைக்கு வந்துருச்சுன்னா ஓதுணுமே, ஓதுணுமே, நாளைக்கு வந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு அவன் கவலை, யாருக்குமே தெரியாது. எஸ் அலூனகனில்லா, ஏன் இந்த பரிமாற்றம் நடக்கிறது? கியாமத்து வரைக்கும் அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கி நோன்பு வை. சூமூலி ருஹியதிஹி வாஃப்திரு, பிறைய பாரு நோன்பு வை, பிறைய பாரு பெருநாள் கொண்டாடு, விட்டுரு, முடிஞ்சு. இப்போ யாரை பிறைய பார்க்கறது? திடீர்னு விஞ்ஞானியா மாறி. நான் தெளிவாக சொல்றேன், பெருமானார் தான் நமக்கு வழிகாட்டியே தவிர சவுதி அரசாங்கம் வழிகாட்டி. சத்தமா சொல்லுங்க, வழிகாட்டி சத்தமா சொல்லுங்க. ஏன் இந்த சவுதி அரசாங்கம் இந்த இளைஞர்கள் சவுதி அரேபியாவில் பிறை பார்க்கப்பட்ட கத்தரில் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா இந்த புவியியல் ஒன்று இருக்கா இல்லையா? நீங்கள் இங்கிருந்து அப்படியே சென்னை வரைக்கும் போங்க, மகிழ்வுடைய தொழுகையில் வித்தியாசத்தை பார்க்கலாம். அங்கே 6:10, எங்க கிழக்க போக போக மேற்க வர வர 2 நிமிடங்கள் கூடி 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 அங்கே 6:10க்கு இங்கே 6:36 தன புவியல். எந்த ஊரில் புற பார்த்தீங்கன்னா அந்த ஊர் சட்டம் தான், முடிஞ்சு. இப்போ இதெல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுக்க வேண்டியதை விட தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலும் அரசு தலைமை ஹாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார், பேணுதலானவர், தக்குவா உடையவர், லட்சக்கணக்கான மக்களுடைய நோன்புடைய விஷயத்தில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள்.
அப்போ பொறைக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. 2 பேர் பார்த்தாங்க, அது காஜிட்ட ஒரு நிபந்தனை இருக்கும். பொறை பார்த்துட்டேன்னு ஒன்று சொல்கிறவனுடைய மார்க்கத்தை பார்ப்பார். இவன் வீடியோ போட்டுருவான், நான் பார்த்தேன்னு சொல்ல எவ்வளோ ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா நீ யாருன்னு அவர் விசாரிப்பார். அவர் சொல்கிறாரு இவர் எப்பயுமே பிஸ்மில்லாலே இருப்பார். சொல்லுங்க, ஆள் கோட்டரு அவன் வந்து ஜமாத்தை சொல்கிறான், பொறை பார்த்துட்டோம்பா, இப்போ ஜமாத்தை செய்யும், இந்த குடிகார பையனை தூக்கிட்டு போங்க. கரெக்டா? பார்ப்பதல்ல சட்டம். யார் பார்த்தார்? இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறது. நமக்கு அவசரம். 8 மணி வரைக்கும் டைம் இருக்கு. தொலைக்காட்சியின் வழியாக, சோசியல் மீடியாக்களின் வழியாக ஆதாரப்பூர்வமாக காஜி அறிவிப்பார். அது இன்று இரவாகவும் இருக்கலாம், நாளையாகவும் ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியது என்ன. இதுல வந்து எப்பையும் போல அந்த இயக்கங்கள், அது பாவம் அல்லாஹ் ஹிதாயத் தரட்டும், முந்திட்டு என்ன செஞ்சிருவாங்க, பிரான்சில் பார்க்கப்பட்டது என்று சகரிடுவான். நல்லா குழப்பம். தௌஹீது, ஜாக்கு, ஜமாத் இஸ்லாமி, சலஃபி, என்னென்னமோ பேர் இருக்குல்ல. இது இத்தனையும் தயவு கூர்ந்து பலியாகி விடாதீர்கள் அப்படிங்கிறது மக்களுக்கான செய்தி. அப்படி பெற தென்பட்டுருச்சு அப்படின்னா முதல் இபாதத்தை நம்ம குரான்ல இருந்து தொடங்குறோம். குரானு எத்தனை ரக்காத்து தராவி? அவ்வளோதான், அவ்வளோதான், முடிஞ்சு. உனக்கு பிடிக்கலையா, எங்கே குன்றிக்கான அடிக்கிறாங்க அங்கே போய்க்கோ, இங்கே 20 தான் தொழுவு, முழு குரான் ஓதும். அவ்வளோதான், குழப்பம் பண்ணாங்க. உனக்கு தான் தனித்தனி இடங்கள் ஆயிடுச்சுல, போய் 8 தொழுவு பார்த்து. சவுதியில் 10 பார்த்தீர்களா? அதை தான் நான் சொல்கிறேன், ரசூலுல்லாஹ் தான் எங்களுக்கு வழிகாட்டியை தவிர சவுதி கிடையாது. அப்படின்னா சவுதி ஃபுல்லாக இன்னைக்கு முகமது பார் திறந்து வச்சிருக்காரு. தௌஹீத் ஜமாத்தெல்லாம் பார் திறங்கிற பள்ளிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தானே. சவுதி எல்லாம் மார்க்கம். சவுதிய இன்ன பிற அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு அந்த வஹாபியத்தினுடைய விருட்சம். அவன் செய்கிறதெல்லாம் மார்க்கம் அல்ல. சரி, அல்ஹம்துலில்லாஹ் 20 ரக்காத் தராவி தொழுதுட்டு சஹர், பெருமானார் சொல்லுவாங்க, சஹருக்கு எழுந்திருந்து சாப்பிடுங்கள். சில தொழில், வேலை வாய்ப்பு, காலேஜ், அப்போ தராவி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு நியத்து பண்ணிட்டு தூங்கிட்டோம், நோம்பு கூடுமா? கூடும், கூடும். ஆனாலும் சிறப்பு என்ன தெளிவா சொல்றாங்க. யூதர்கள், நஸ்ரானிகள், முஸ்லிம்களுடைய நோன்புக்கு வித்தியாசமே எழுந்து சஹர் சாப்பிடுவது. அந்த சஹர் சாப்பிடும் நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நோம்புக்கான முழு பலத்தை எது தருது? சஹர் தருது. சஹருடைய நேரம் எப்போ? பொதுநாள் மைக்க தட்டுற வரைக்கும். அன்னைக்கு மறந்துட்டு 6:30 மணிக்கு தட்டினாருன்னா முடிஞ்சது நோம்பு. அதனால ஃபஜ்ர் பாங்க பார்த்துக்குங்க. ஃபஜ்ர் பாங்கில் இருந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹரை முடிக்கிறது பேணுது. அப்புறம் நோன்பு வைத்து விட்டால் முழு உறுப்புகளால் நோன்பு வையுங்கள். நாங்க பெருமானார் கண்டதை பார்க்காத, கண்டதை பேசாத, கண்டதை தொடாத, எல்லா உறுப்புகளாலும் நோன்பு வைக்கணும். வெறும் வயிற்றுல மட்டும் நோன்பு வைக்காத. குர்ஆன் நிறைய ஓதுங்க. முதல் 10 நாட்கள் ரஹ்மத் அல்லாஹ்விடம் கேளுங்கள். 2வது 10 நாட்கள் மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். 3வது 10 நாள் நரக விடுதலை அல்லாஹ்விடம் கேளுங்கள். லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இஅ்திகாஃப் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். இத்தனை நன்மைகள் நிரப்பமாக வைத்த ரப்பல் ஆலமீன் சொல்றான். நீங்க நாட்களை எண்ணி முடித்து வலித்துக்கும் மீறல் இத்தா எல்லாம் அந்த நாளை எண்ணி முடிச்சுட்டாப்பா. 29, 30, 29 வந்தாலும் 1 மாசம் தான், 30 வந்தாலும் 1 மாசம் தான். இவர் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றது போச்சுங்க. சரி, ஒரு நோம்பு அநியாயமா போச்சு. 29 வந்தாலும் 1 மாசம் தான், 30 வந்தாலும் அப்ப பிப்ரவரி 28 2 நாள் சம்பளத்தை பிடிச்சிடலாமா? சொல்லுங்க பாய். இதெல்லாம் அப்படியே லாஜிக் பேசுறது. அநியாயம் ஒரு நோம்பு போச்சு, யார் அநியாயம் பண்ணா? 29 வந்தாலும் 1 மாதம் தான், 30 வந்தாலும் பிறை பாருங்கள், பெருநாள் என்று அல்லாஹ்விடத்தில் கூடி பெறுங்கள். ஆக மொத்தத்துல நம்முடைய குணமும் மனமும் மாறுவதற்கான அற்புதமான வாய்ப்பு ரமலான். அமைதியா, ஆர்ப்பாட்டம் பண்ணாம, விவாதங்கள் செய்யாம, தர்க்கம் புரியாம, நானே ஒரு அப்பாவி, நான் சொர்க்கத்துக்கு போறக்கான நல்ல வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், ஒரு 100 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், குர்ஆனை பார்க்கனாச்சு செய்வேன், இருக்கிற 5 ரூபால ஒரு 3 ரூபா தர்மம் பண்ணுவேன். என்னிடம் என்ன இருக்கிறதோ பேச மாட்டேன்னு ஏத்து பண்ணுங்க. முடிஞ்சு. முதல் சந்தோஷம் உங்க மனைவிக்கு தான். சரி, அத்தா அவளியா வைக்காரா வீடு இந்த 1 மாசமா அப்படி வீட்டுக்குள்ள வர்றாரு. யா இருந்தாலும் நிரந்தரமா இப்படி ஆக்குறப்ப
அந்த அம்மா துவா செய்யும். அவ்வளோ உசுறு எடுக்கிறவங்க இருக்காங்க. சாயா வச்சு சூடு இல்லை எதுக்கு அவங்க ஒப்பனை வெட்டணுங்கிறது. எங்கேயோ போறான். உன்னை கட்டினதுக்கு எப்போ? பேரம்பேத்தில எடுத்த பிறகு. அங்க அடங்கினாலே சமூகத்தில் அடங்கிடலாம். அங்க அடங்காததான் இங்க வந்து உசுறு எடுக்கிறது. பள்ளிவாசல்களில் குறிப்பாக அமைதியை பேணுங்கள். அது ரொம்ப சொல்லப்பட வேண்டிய விஷயம். நல்ல மார்க்கம் தெரிந்தவர்கள்னு நினைக்கிறவங்க கூட பள்ளிவாசல்ல ஆர்ப்பாட்டம் பண்றதை பெருசா நினைக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பள்ளியில் அமைதியாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு தொடர்ந்து மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். வல்ல ரப்பல் ஆலமீன் ரமலானை அந்த ஈமானிய இன்பத்தோடு வரவேற்போம், அனுபவிப்போம், சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்குவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.